ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டைலரிங் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முழு நேர தொழிலாக டைலரிங் ஷாப் வச்சு பண்ணிட்டு வருவாங்க. பட் சில பெண்கள் மட்டும்தான் முழு நேர தொழிலாக தையல் தொழிலை ஷாப் வச்சு பண்ணிட்டு வராங்க. ஆனால் பல பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வீட்டையும் குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு கிடைக்கக்கூடிய குறுகிய நேரத்தில் மட்டும் அவங்க தையல் தொழிலை செய்கிறாங்க. ஆனாலும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் குடும்ப செலவுகளை குறைக்க முடியுது இல்லைங்களா? அவங்களுக்காகவே எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? செக் பண்ணி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோஸ் அனைத்தும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா சாரியில் ரன்னிங் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணும் பொழுது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறோம். இது மாதிரி சாரீ எடுத்துக்கோங்க. அதாவது நார்மல் சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை பட்டு சாரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாரிலையுமே நம்ம ரன்னிங் ப்ளவுஸ் கட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் என்ன மாடலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த சாரியில் பாருங்கள், நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கும் பொழுது நம்ம எந்த மெத்தடில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணிக்கணும். சாரியில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரன்னிங் ப்ளவுஸ். சரிங்களா? அதாவது பார்டர் மாதிரியே ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எந்த மெத்தடில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே பாருங்கள், பேக் பார்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரைட் லைன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லைன் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். சரிங்களா? நம்ம கிராஸ் வைஸில் இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் பாருங்கள், பேக் பார்ட் லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் வைஸில் போட்டிங்க, இந்த லைன் இது போல் கிராஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ப்ளவுஸ் உங்களுக்கு அமைப்பாக இருக்காது. சரிங்களா? பார்க்கவும் அழகாக இருக்காது. எப்போவுமே ஸ்ட்ரைட் லைனில் தான் போடுறோம். இதுவே உங்களுக்கு ஸ்லீவில் பார்த்தீங்கனாலும் அதே மெத்தடு தான். சரிங்களா? ஸ்லீவ்லையும் பாருங்கள், இந்த மெத்தடில் ஸ்ட்ரைட் லைனில் தான் நம்மளுக்கு வரணும். சரிங்களா? இது போல் கிராஸில் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே உங்களுக்கு புஃப்னு ஒரு மாதிரி, அதாவது பலூன் மாதிரி உங்களுக்கு நூல் இலைகள் கிராஸ் வைஸில் போகும் இல்லைங்களா? அதனால் ஒரு மாதிரியாக புஃப்னு இருக்கும். ஓகேங்களா? கம்ஃபர்டபுளாக இருக்காது. நூல் இலைகள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்லா அமுந்து கொடுக்கும். சரிங்களா? கையோட ஒன்றா நம்ம ஸ்லீவ் கிளாத் அப்படியே அமுந்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிராஸ் வைஸில் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நூல் அமுறாது. ஆக உங்களுக்கு புஷ்ஷுன்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண வேண்டாம். இது மாதிரி ஸ்ட்ரைட் வைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், இது மாதிரி டிசைன் ப்ளவுஸ் ஒன்று எடுத்துக்குவோம். சரிங்களா? இந்த ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்கள், லீஃப் இது மாதிரி மேல் பக்கம் பார்த்த மாதிரியும் இருக்குது, பக்கத்துலேயே பாருங்கள் கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரியும் டிசைன் வருது. சரிங்களா? ஒன் சைடு மேல் பக்கம் லீஃப் பார்த்த மாதிரி மேலே டிசைனும், சைடில் பார்த்திங்க அப்படின்னா கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி டிசைன் இருக்குது. இந்த மெத்தடில் இருக்கும் பொழுது நம்ம சேம் இதே மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதையும் கிராஸ் வைஸில் போடக்கூடாது. சரிங்களா? லீஃப் மேலே பார்த்த மாதிரி இருக்குது, கீழே பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரைட் லைன் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் இல்லைங்களா? இதே மெத்தடில் தான் நம்ம இந்த ப்ளவுஸையும் கட் பண்ணணும். டிசைன் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி கட் பண்ணணும். இது மாதிரி கிராஸ் வைஸில் வர்ற மாதிரி கட் பண்ணக்கூடாது. ஸ்லீவ் இப்படி இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கிராஸ் வைஸில் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்படி இருந்தது அப்படின்னா இதே ஃபால்ட்டு தான் இதுக்கும் வரும். சரிங்களா? ஒரு மாதிரி ரொம்ப புஃப்னு இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நூல் இலைகள் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ப்ளவுஸை எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் இருக்குது. சரிங்களா? ஸ்லீவில் பாருங்கள், பீகாக்கினுடைய அடிப்பகுதி கால் பகுதி அப்படிங்கிறது கீழ்ப்பக்க நோக்கியும், மேல் பகுதி சரிங்களா ஹெட்டு மேல் பக்கம் நோக்கியும், ஷோல்டரை நோக்கியும் நம்ம டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது தான் இந்த நூல் இலைகள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கிராஸ் வைஸில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நூல் இலைகள் கிராஸ் ஆயிரும். ஆக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம பாடியோட அட்டாச் ஆன மாதிரி இருக்காது. ஆக ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் மட்டும்தான் அட்டாச் ஆகும். அதே போல் தான் பாருங்கள், பேக் சைட்லேயும்
பேக் சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பீகாக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடிப்பகுதியில் கீழ்ப்பக்கம் நோக்கியும் மேல் பகுதி வந்து மேல் பகுதியை நோக்கியும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம கட்டிங் போடணும். சரிங்களா? கிராஸ் சைஸில் கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு சுருக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸ்ட்ரைட் வைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கங்கள் வந்து ரொம்பவே வந்து குறையும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செஸ்ட் ரவுண்டினுடைய சைஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது 38, 40 இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிளாத் வந்து ரொம்ப பத்தாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிராஸ் சைஸில் வந்து போடுறது மாதிரி வரும். சரிங்களா? அந்த மாதிரி போடும் பொழுது உங்களுக்கு கிராஸ் வந்து விழுகும். சரிங்களா? அந்த மாதிரி விழுகும் பொழுது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும், அந்த சுருக்கங்கள் வரதான் செய்யும். அதையும் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை ஜாயின் பண்ணுறது சரியாக வராது அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 இன்ச். சரிங்களா? அதாவது 44 சைஸ் ப்ளவுஸ். ஓகேங்க. சாரியில் இருக்கிற ரன்னிங் ப்ளவுஸினுடைய அளவு வந்து பத்தாது. சரிங்களா? பாடிக்கு சரியாக இருக்கும், ஸ்லீவுக்கு வந்து நம்மளுக்கு பத்தாது, பார்டர் வந்து கண்டிப்பாக வந்து பத்தாது. ஆக என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு பக்கம் ஸ்லீவில் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து பார்டர் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பத்தாது, கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஆக ஒன் சைடு ஸ்லீவுக்கு நம்ம பார்டர் வந்து ஃபுல்லாக கொடுத்துடலாம். சரிங்களா? அடுத்த சைடு ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் மட்டும்தான் வரும், பேக் ஆஃப் வந்து நம்மளுக்கு ஸ்லீவுக்கு வராது, பார்டர் வந்து வராது. சரிங்களா? அதனால் பாருங்கள், இந்த பார்டருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்டர், அதாவது ப்ளவுஸ்க்கு உண்டான பார்டர். சரிங்களா? இதுவும் வந்து ப்ளவுஸ்க்கு உண்டான பார்டர். இதில் பாருங்கள், ஆஃப்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சாரியில் வர்ற பார்டர். சரிங்களா? சாரியை வந்து நான் எக்ஸஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பாருங்கள் 1/4 மீட்டருக்கு அதிகமாகவே நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது சாரியினுடைய பார்டர். இது மாதிரி பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து ஸ்லீவ் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சாரியினுடைய பார்டரை எக்ஸஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஒரே கலராக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளியில் தெரியல. இதுவே வந்து டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள், ரைட் சைடில் நம்ம வந்து நார்மலான ஸ்லீவ் வந்து கொடுத்துடலாம். சரிங்களா? நம்ம சாரியில் எடுக்கிற பார்டருடைய ஸ்லீவை பாருங்கள், லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு சாரியினுடைய ஃப்ளீட்ஸ் வந்து மறைச்சிரும் இல்லைங்களா? ஆக உங்களுக்கு வெளியில் தெரியாது, பார்க்கவும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், பட்டிக்குமே எனக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து பத்தலை. சரிங்களா? அதனால் சாரியினுடைய கிளாத் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், அதாவது சாரியில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாரி வந்து ஷார்ட் ஆகிராதா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக அது நியாயமான கேள்வி தான். பாருங்கள், சாரியில் வந்து நான் லைனிங் கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். 1.25 மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? சாரியினுடைய உள்பகுதியில் இது மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் சாரி வந்து நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப குறையாது. அதே போல் ப்ளவுஸும் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக போடலாம். இந்த பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு இது மாதிரி பார்டரில் உங்களுக்கு சிரமப்பட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் உள்ள ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதையுமே வந்து பார்க்க தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா 4 சைடு உங்களுக்கு ஒரே மாதிரி ஃப்ளவர் தான் வந்து இருக்குது. ஆக எந்த சைடு வேணாலும் நீங்கள் ஸ்லீவும் சரி அல்லது பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணலாம். சரிங்களா? எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வர வாய்ப்பே இல்லை. பட் நூல் இலைகள் மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? பேக் சைட்லேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதே போல் ஸ்லீவ்லேயும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஃப்ரண்ட்டில் மட்டும் கிராஸ் அப்படிங்கிற பட்சத்தில் கிராஸாகவும், ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நேராகவும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சாரியில் ரன்னிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.